வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கதிர். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவரை உட்கார வச்சு தான் ஏதாவது பேசிட்டு தான் வந்துட்டார். வாயா உட்காரியா, வாயா உட்காரியா, உட்காருங்க பேசிக்கலாம். கேமராக்குள்ள வாங்க. என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? சாப்பிட்டியா? என்ன விஷயம்? சாப்பிட்டியா? என்ன விஷயம்? பாசமாக சாப்பிட்டியான்னு கேட்குறேன். அப்புறம் என்னன்னு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? பிரியாணி. பிரியாணியை தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு. சாம்பார் சாதம்டா. பஸ்ஸில் பிரியாணி தான் சாம்பார் உட்காந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். அதே பிரியாணியாக இருந்தால் ரொம்ப சாப்பிட்டுருக்க மாட்டேன். கண்டிப்பாக சாப்பிட்டுருக்கேன். அவள் போன வாரம் மட்டும் சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்? அதே திருப்பூர் போய் சாப்பிட்டேன். நீயே சொன்ன அது வந்து என் மச்சானுக்கு பிறந்தநாள், அதனால அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. நான் வந்து பொறுப்பேற்க முடியாது. பார்த்துக்குங்க. இருந்தாலும் இதுக்கு நான் பொறுப்பாளல, என் தம்பி தான் வந்து எங்கேயோ போய் எங்கேயோ இப்படி முடிச்சு போடுறாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தம்பி தம்பி முடிஞ்சு போச்சு. கத்தம் நேற்று என்ன சாப்பிட்டேன்? நேற்று என்ன ஒன்றுமே சாப்பிடலடா. பொய் சொல்லாதீங்க, தெரியுங்க. என்ன சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? நேற்று என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். மத்தியானம் ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் ஆகிடும். பிரியாணிக்கு போனேன். மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஜிலேபி கொடுத்துட்டாங்க. இதுக்கு தான் என்னை விட்டு போகக்கூடாதுன்றது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தானே? மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னாங்க. தம்பி போயிட்டு வாங்க அண்ணே அப்படின்னு பஸ் ஏற்றி விட்டாப்புல. கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா மொட்டை அடிக்கல, எதுவும் அடிக்கல. மொட்டை ஒன்று விழுந்துருக்கோம். எனக்கு விழுந்துச்சு. இதுதான் தம்பி எங்கே போனாலும் நோஸ் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி என்னை கூப்பிட்டு போக கண்டிப்பாக பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பாக போகலாம். அப்புறம் என்ன ப்ரோக்ராமு? அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல வீடியோவாக பார்ப்போம். அண்ணன் வந்துட்டாரு. இனிமேல் நமக்கு டெய்லியும் மஜா பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லி பாய்.